மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்திலே கடந்த 2021 ஆண்டில் அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரை நம்மளுடைய ஆலயத்தினுடைய சபை குருவாகவும் பிசி சேர்மனாகவும் ஊழியம் செய்து இன்றைய தினத்திலே மாறுதலினுடைய அடிப்படையில் அவருக்காக ஒரு வழி அனுப்பும் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். 5 கிறிஸ்மஸ் மற்றும் 5 புத்தாண்டு நிகழ்ச்சிகளை நம்மளோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அடுத்ததாக ஊழிய பாதையிலே மிக சிறப்பாக நம்மளை வழிநடத்தின ஒரு ஆயரில் ஒருவர். அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை மனப்பாடம் செய்ய வைத்து நிறைய பிரைஸுகளை நம்ம திருமண்டலத்திலும் வெளியிலும் சென்று அவர்கள் வாங்குவதற்கு முக்கிய காரணமானவர். அடுத்ததாக வொர்ஷிப், மிக சிறப்பான ஒரு வொர்ஷிப். எவ்வளவோ தடைகள் அதற்கு வந்திருந்தாலும் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஒரு உற்சாகத்துடன் நிர்வாக குழுவினருடன் இணைந்து அதை மிக சிறப்பாக நடத்தினார். ஏன்னால் கடந்த காலங்களிலே சபை மக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது இந்த வொர்ஷிப் மூலமாக வெளியில் சென்ற நமது சபை மக்கள் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வர அவர் செய்த ஒரு ஊழியம் என்றுமே மறக்க முடியாதது. அடுத்ததாக அநேக ஆண்டுகள் நம்ம கீழமாத்தருடைய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஆனால் அதை கடவுள் இவர் மூலியமாக ஒரு ஸ்பான்சர் அவரே தேடி அந்த நபரை அணுகி அந்த கீழமாத்தூர் கட்டிடத்தை முடித்து பேராயரால் மங்கள படைப்பு செய்ய வைத்த பெருமை ஐயாவை சார். அடுத்ததாக ஆலய ஆராதனையின் போது மகிழ்விக்கும் மன்னா அதனால் நேரங்கள் கூடுதலாக ஏற்படுகிறது என்றையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய போதகத்தை நேரத்தை குறைத்து கொண்டு அதை ஊக்குவித்தார். யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஏனால் அவருடைய அந்த போதகம் அதுதான் முக்கியம். அதை நேரத்தை குறைத்து அதை நமக்கு மிக அழகாக அந்த சிறு பிள்ளைகளுடைய ஊக்கத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அதுவும் அவரை சார்ந்தது. அடுத்ததாக அவர் அணுகும் பொழுது நீங்கள் என்ன கூறினாலும் ஒரு புன்னகை தான் அவரிடந்து வரும். இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று. சிரிச்சுட்டு பதில் சொல்லிடுவாங்க ஐயா. ஏன்னா அதுக்கு புன்னகை, அந்த புன்னகை தான் அவருடைய அழகு. அடுத்ததாக கடைசியாக அவர் அங்கி போட்டிருந்தது தான் குருவானவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் அங்கி கழட்டி அவருடன் பேசும்பொழுது அண்ணன், தம்பி, உறவினர், நண்பர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் நம்மளிடம் பழகுவார். அது ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைவர் என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளவு பண்புமிக்க ஒரு குருவானவர் இன்றைய தினத்திலே மாறுதலின் அடிப்படையில் காலத்தினுடைய கட்டாயம். ஸோ அவரை நாம் ஆலயத்தின் சார்பாக கௌரவிக்கிறதுக்காக முதலில் நம்ம சபையினுடைய மூத்த உறுப்பினர் டாக்டர் ஜெயச்சந்திரன் கேப்ரியல் ஜெயச்சந்திரன் அவர்கள்
அவருக்கு சால்வை அணிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நமது பொருளாளர் அவர்கள் அவருக்கு ஒரு கிஃப்ட் மற்றும் பெண் மதிப்பை கொடுப்பார்கள். அடுத்ததாக போதகர் அம்மா, பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவர், பெண்கள் ஐக்கிய சங்கம் எப்படி படிப்படியாக அநேக பெண்களை திரட்டி ஆலோசனை கொடுத்து அவர்களை ஊக்குவித்த ஒரு தருணம். அவர்களுடைய ஊழியம் இன்னும் சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை மரியாதை நிமித்தமாக கமிட்டி உறுப்பினர் ப்ரொஃபஸர் டாக்டர் ஞான தீபம் அவர்கள் முன்னாடி போற்றுவார்கள். நமது பொருளாளர் அவர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பை தருவார்கள். அடுத்ததாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஐயாவை கௌரவிப்பார்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கௌரவிப்பார்கள். அடுத்து சத்யா வில்சன் அவர்கள் ஐயாவை கௌரவிப்பார்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது கொயர் பாடகர் குழு அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மூத்த உறுப்பினர் டாக்டர் ஜெயச்சந்திரன் கேப்ரியல் ஐயா
ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். அதன் பின்பு ஐயாவினுடைய ஏற்புரை நடைபெறும். அத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவுற்ற பிறகு நீங்கள் அனைவரும் ஐயாவை சந்தித்து விட்டு செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸ்டின் கேபல் ஐயா. சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் சார்பாக ஐயாவையும் அம்மாவையும் நமது ஜெபத்தில் நினைக்கும்படியாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். சபையின் வளர்ச்சியில் விசேஷமாக சிறு பிள்ளைகளுடைய சர்ச் பார்ட்டிசிபேஷன், அவர்கள் வளரும் காலத்தில் இறைவனை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வகுத்த இறை வசனம் பாராமல் சொல்லுவது ஒரு மிகுந்த பயனுள்ள விதையை அவர்கள் வாழ்க்கையில் விதைத்திருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. புதிய திட்டமாக அது ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டமானது ஆண்டாண்டு காலமாக இது நமது சபையில் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சபையின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஆயர் வந்தாலும் இந்த பழக்கமானது முழுமையாக தொடர்ச்சியாக நடைபெறும் என்றால் நமது வருங்கால சமுதாயம் இளம் பருவத்திலிருந்தே இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள நிச்சயமாக உதவியாக இருக்கும். அதை வித்திட்ட ஐயாவுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக ஆராய்ச்சி என்பது அவரிடத்தில் நான் கண்ட ஒரு உண்மை. பயிர்களை பற்றி, அவ்வாறவே ஆறுகளை பற்றி நாம் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத அளவில் இறை வாக்கை நமது ஞாபகத்தில் படம் பிடித்து காண்பிப்பது போல் எடுத்து சொன்னார்கள். நிச்சயமாக பலருக்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கும். நான் அதை அப்ரிஷியேட் இட். காரணம் என்னவென்றால், சாதாரண ஒரு செடி தானே என்று நாம் நினைத்தோம். ஆனால் அந்த செடியின் மகிமையை மட்டுமல்ல, அதை இறை வாக்கோடு இணைத்து எவ்வாறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை அதன் வழியாக நாம் புரிய அவருடைய அந்த பேச்சு மிக உதவியாக நான் எடுத்துக்கொண்டேன். அவ்வாறாகவே பலர் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே நான் அவரை பல முறை கேட்டிருக்கின்றேன், ஐயா, ஏன் நீங்கள் இதை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதக்கூடாது? அல்லது உங்களுடைய டாக்டரேட் அதன் மூலமாக ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? அநேக டாக்டர்கள் இருக்கிறார்கள் ஆரோ போட்டு. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான ஒரு PhD ஸ்காலராக நீர் வர வேண்டும் என்று நான் கேட்டு பார்த்தேன். வேண்டாம் ஐயா, நான் மக்களுக்கு புரிகிற அளவில் நான் சொன்னால் போதும் என்று மிக பெருந்தன்மையாக சொன்ன அந்த பதில் என்னையை உலுக்கிவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கீழமாத்தூர் ஆலய வளாகத்தை அந்த காலத்திலிருந்தே நாங்கள் அறிவோம்.
நாங்கள் 3 பேர் அப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தின் மேடையில் வைத்து நாங்கள் ஜெபம் நடத்துவோம். அங்கே ஒரு பள்ளிக்கூட கூடம் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் ஜெபம் நடத்தும்போது மேலே இருந்து ஒரு பாம்பு விழுந்துச்சுது. அதிலிருந்து நாங்கள் கோயில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் வெளியே நின்று நாங்கள் இறைவாக்கை பகிர்ந்து கொண்டோம். அவ்வாறான ஒரு இடத்தை இன்றைக்கு ஒரு ஆலயமாக நாம் காண்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சிக்கு நிறைய பேர் வித்திட்டு வளர்த்தார்கள். முதன்மையாக ஐயாவை நாம் சொல்ல வேண்டும். பல இக்கட்டுகளுக்கு அதையும் கடந்து அந்த ப்ராஜெக்டை ஐயா நீங்கள் நிறைவேற்றி வைத்தீர்கள். உங்களுக்கு சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அம்மாவுடைய ஈடுபாடு. ஜெபம் முடிஞ்சிடும், நாங்கள்லாம் அம்மாக்கமாரி எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்போம். விட மாட்டாங்க. அவங்க நினைத்த அந்த ஜெப குறிப்புகளை முடிக்கும் வரைக்கும் நாங்களும் சேர்ந்து உங்களுடைய இறைப்பகிர்வில் கலந்து கொண்டோம். உங்களுடைய ஜெப ஞானம், வேதத்தின் அறிவு சில நேரங்களில் ஐயாவை விட நன்றாக இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குடும்பமாக அதே மாதிரி இந்த கேமராமேன் அவன் எங்கே போனான்? ஹிஸ் பார்ட், த டெக்னிக்கல் பார்ட். உண்மையிலேயே சபையின் ஒரு டெக்னாலஜியினுடைய ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ஸ் அவர் பண்ணி கொடுத்தார். அவரையும் நாம் சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். ஐயா போகிற இடம் எங்கள் ஹோமுக்கு பக்கத்தில். எங்கள் பேர்ட் ஸ்ட்ரெஸ் பிள்ளைகள் உங்களுடைய சர்வீஸுக்கு வருவாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி உள்ள படிப்புகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் உண்மையிலேயே நாங்கள் மிக சந்தோஷப்படுவோம். எங்கள் பிள்ளைங்கிட்ட நாங்கள் சொல்லி வச்சுருக்கிறோம், ஐயா வருவாங்க, இவ்வாறான இதுகள்லாம் இருக்கும் இன்னும் நாங்கள் எங்கள் ஹோமில் சொல்லி வச்சுருக்கிறோம். தயவுசெய்து எங்கள் சபையை வளர்த்த மாதிரி அந்த சபையும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்கள் குடும்பத்திற்கு சபையின் சார்பாக நாங்கள் ஜெபிப்போம். உங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். மென்மேலும் நீங்கள் வளர இறை ஆசி எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன்.
இன்று மே மாதம் 31ஆம் தேதி தேசிய புன்னகை தினம். செயலர் என்னைய அடையாளப்படுத்தும் போது சொன்னாங்க, ஒரு புன்னகையோடு கூட எல்லாத்தையும் பதில் சொல்லிடுவாருன்னு சொல்லி. இன்றைக்கு தேசிய புன்னகை தினத்தில் உங்களிடமிருந்து விடை பெறுவதில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் இருந்தே இந்த புன்னகை மண்ணை எங்கடா இருக்கான் அப்படின்னு தான் தேடுவாங்க என்னைய. ஏன்னா யார் என்ன கேட்டாலும், யார் என்ன சொன்னாலும், அடித்தாலும் அந்த சிரிப்பு மாத்திரம்தான். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். செயலர் சொன்னதைப் போல 2021ஆம் ஆண்டு கொரோனா நிறைவு பெற்று கொண்டிருந்த நாட்களிலே நான் இந்த ஆலயத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்தேன். ஒரு புதன்கிழமை நினைக்கிறேன், மாலை திருவிருந்து வழிபாட்டோடு கூட என்னுடைய வழிபாடு தொடங்கியது. கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள். ஆனால் 5 கிறிஸ்மஸ், 5 நியூ இயர், 5 ஈஸ்டர் நிறைவு செய்திருக்கின்றோம். நான் வந்த முதல் நாளிலே என்னுடைய அருளுரை வசனம் ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய நினைவில் இன்றைக்கும் உண்டு. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்பது அன்றைக்கு நான் என்னுடைய முதல் அருளுரை வசனம். உண்மையிலேயே ஆண்டவர் இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். மகப்புப்பாளையம் கல்லறை தோட்ட பணியை கட்டுவதற்கு உதவி செய்தார். கீழமாத்தூர் ஆலயத்தை கட்டுவதற்கு என்னுடைய காலத்தில் உதவி செய்தார். ஒரு அன்றைக்கு அந்த அருளுரை வார்த்தை இந்த கட்டுமான பணிகளிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தியதாகவே நான் நினைவு கூறுகின்றேன். பல பாடுகள் கட்டுமான பணிகளின் நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பல்வேறு விதமான ஆதரவான வார்த்தைகள் எங்களை ஊழியத்தின் பாதையில் மெருகேற்றினது, எங்களை உருவாக்கினது என்று சொன்னால் மிகையாகாது. நான் இன்றைக்கு அருளுரை மேடையிலிருந்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை நான் ஏன் பாடினேன் என்று சொன்னால், அருமையான மூத்த உறுப்பினர் டாக்டர் கேப்ரியல் ஜெயச்சந்திரனையா சொன்னாங்க, நான் இந்த அருளுரை மேடையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது அதிகம். இந்த 5 ஆண்டு கால என்னுடைய அருளுரை பயணத்தில் நான் கற்றுக்கொண்டது அதிகம். ஏனென்றால் மதுரையின் மையமான ஒரு பகுதியில் இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு அருளுரைக்கும் நான் செலவிடுகின்ற பல மணி நேரங்கள், இன்னும் இரவு நேரங்கள், முழங்காலில் நின்று வேதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற நேரங்கள், இந்த அருளுரை மேடையிலே நான் நிற்பதற்கு முன்பதாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன் நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த இடத்துல புதிய கருத்துக்களை ஆவியானவருடைய வழிநடத்தில் நான் அநேகமாய் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அது எல்லாவற்றையும் உடனே போய் பதிவு செய்து நான் அதை முழுமைப்படுத்தி இருக்கிறேன். நிச்சயமாக இந்த அருளுரை மேடையிலிருந்து நான் ஏன் நன்றி சொன்னேன் என்று சொன்னால், நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ என்று எனக்கு தெரியாது. நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு எனக்கு இந்த அருளுரை மேடை உதவி செய்தது. அதே போல் இந்த பலிபீடத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும். இந்த ஆலயத்தில் அநேக மூத்த குருவானவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். நிறைய மூத்த குருவானவர்கள் இந்த ஆலயத்திலிருந்து பேராயர் பட்டியல் தேர்தலிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து மூத்த குருவானவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நான் என்னோட பெருமைக்காக சொல்லலை, அநேக மூத்த குருவானவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆலயத்தின் பலிபீடத்தில் நான் ஜெபித்து சென்றேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீங்கன்றதை உறுதிப்படுத்தணும்னு அன்றைக்கி எலெக்ஷனே காலையில் 6 மணிக்கு பலிபீடத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் இன்றைக்கி இருக்கிற பிஷப்போட ஈக்குவலாக நான் வின் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இளம் குருவானவராக பேராயர் பட்டியல் தேர்தலில் தேர்வு பெறுவதற்கு இந்த பலிபீடத்திலே நான் ஏறெடுத்த ஜெபம். ஆக இந்த அருளுரை மேடை எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த பலிபீடம் என்னுடைய ஜெப வாழ்வில் என்னை உருவாக்கி இருக்கிறது. நான் ஆராதனை முடிந்து பிற்பாடு அநேக நேரங்களிலே தனித்து ஒரு சில மணித்துளிகள் பலிபீடத்தில் ஜெபித்து விட்டு தான் நான் உலகத்திற்குள்ளாக செல்வேன். இந்த பலிபீடம் என்னை அப்படியாக உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஐக்கிய சங்க குழுக்களை நான் மறக்க முடியாது. குறிப்பாக பெண்கள் உங்களுடைய ஜெபத்திலையும் உங்களுடைய இதில் தான் அந்த கீழமாத்தூரில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தரைத்தளம் போடப்பட்டது. அதே போல் ஆண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், பாடகர் குழுவினர், இன்றைக்கு வரைக்கும் பாடகர் குழுவினர் என்னோடு கூட. ஏன்னா அந்த ஒரு ஆலயத்தை நம்ம உருவாக்கிட்டோம்,
அதை இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் நம்ம வந்து அதை பூஸ்ட் கொடுக்கணும். ஸோ பாடகர் குழுவினர் பல விதங்களிலே என்னுடைய ஒர்ஷிப் பற்றி நாம் அநேக நேரங்களில் நாம் பகிர்ந்திருக்கிறோம். ஒர்ஷிப்புக்கு எனக்கு மிக மிக பேருதவியாக இருந்தது அருமையான பாடகர் குழுவினர், நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஒர்ஷிப் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டதை எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து பார்க்குறாங்க, யூஎஸ்லேருந்து பார்க்குறாங்க, யூகேலேருந்து பார்க்குறாங்க நம்மளுடைய ஒர்ஷிப்பை. நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அநேக வெளிநாடுகளிலிருந்து பார்க்கிறார்கள். ஒருவேளை நான் மாறி போனாலும் இந்த பார்வை, ஒரு தூர தேசத்தின் பார்வை என்பது கண்டிப்பாக குறையாது. ஒருவேளை எனக்கு அடுத்து வர்ற குருவானவர் நல்ல ஒர்ஷிப் லீடர், என்னிலும் வல்லவர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நிறைய பாடல்களை பாடி உங்களை ஒர்ஷிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒர்ஷிப் லெவல் வந்து கண்டிப்பாக குறையாது. கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்று சொல்லி நம்புகிறேன். சிறு பிள்ளைகளுடைய வளர்ப்பு, ஏனென்றால் நான் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக முதல் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். என்னுடைய மேலூர் சபையிலே ஞாயிறு பள்ளி ஆசிரியராகத்தான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். ஆகவே நான் போகின்ற ஆலயங்களிலே ஞாயிறு பள்ளியின் மீதும் அந்த குழந்தைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியின் மீதும் எப்பொழுதும் எனக்கு ஒரு பிரத்யேக பார்வை இருக்கும். ஆகவே இந்த மகிழ்விக்கு மன்னாவை ஊக்குவித்தோம். அருமையான சகோதரர் வில்சன் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் சார்பாக பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நேரங்காலத்தை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா இவங்க தான் எதிர்கால சந்ததி, எதிர்கால இறையரசை கட்டுகிறவர்கள். ஆகவே அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் செலவழிக்கிறதுல தயவுசெய்து முகம் சுளிக்காதீர்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் கொடுப்பது நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் கோல்டு காயின் வின் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. வெளியில் நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு இந்த மகிழ்விக்கு மன்னாவை அநேக பெற்றோர் இன்றைக்கு சாட்சியாக சொல்ல முடியும். பிள்ளைங்க வசனம் படிக்க நிமித்தமாக அநேக பெற்றோர் வசனம் படிச்சிருக்கிறீங்க, அதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். அநேக பெற்றோர் வசனத்தை படிக்கிறீங்க, வாரம் முழுவதும் வசனத்தை பிள்ளைகளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பிள்ளைகளை வளர்ப்பதிலே, பெற்றோருடைய ஆன்மீக பணியில் அந்த ஒரு ஆற்றல் இந்த மகிழ்விக்கு மன்னாவுக்கு நாம் கொடுக்கின்ற ஆராதனை நேரத்தில் கொடுக்கின்ற நேரத்தின் மூலமாய் அது அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த ஒரு விஷயத்திலையும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் ரட்சணியபுரம் குருசேகரத்திற்கு நாளையிலிருந்து பேராயருடைய மாறுதல் உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் பணி மாறுதலாக நிர்வாக ரீதியாக நாங்கள் பயணப்படுகின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து பல குருசேகரங்களில் அடியெடுத்து வைக்கும்போது நான் நினைப்பேன், ஆனால் ஊழியத்தில் கவனம் செலுத்துகின்ற சூழ்நிலையில் அப்படியே என்னோடய பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து தள்ளிட்டு போயிடும். அப்போ தான் நினச்சி பார்ப்பேன், பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் அழைத்த போது அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் பேதுருவுடைய கரத்தில் தான் ஆண்டவர் திருச்சபையின் மிகப்பெரிய உக்ரானத்துவத்தை கொடுத்தார். ஆகவே அந்த ஒரு உக்ரானத்துவம் இருக்கிறதுனால பல நேரங்களில் நான் என்னுடைய பிஹெச்டி ப்ரோக்ராமுக்காக முயற்சி எடுத்தும் அது செய்ய முடியாமல் போனது நிச்சயமாக. ஆனால் என்னுடைய அருளுரைகள் மூலமாக மேற்கொண்ட ஆய்வுகள் எல்லாம் நான் கடந்த நாட்களில் சொன்னதைப் போல ஒரு புத்தக வடிவமாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். அதற்கு எனக்கு அடித்தளமாக இருந்தவர்கள் மேலவாசல் திருச்சபையினார் என்று சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக அந்த வகையிலே நான் இந்த அருளுரை மேடையிலிருந்து உருவாக்கப்பட்ட சூழ்நிலையிலே நான் தொகுத்தவைகளை விரைவில் புத்தக வடிவிற்கு கொண்டு வரும்போது நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் உங்கள் முன்னிலே அந்த புத்தகத்தோடு கூட வந்து நிற்பேன். நிச்சயமாக அந்த நாட்களுக்காக நன்றி சொல்கிறேன். அந்த விதத்திலே ஊழியத்திலே பல விதங்களிலே எங்களுக்காக ஜெபித்தவர்கள், எங்களுக்காக தோள் கொடுத்தவர்கள், என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லாரையும் நாங்கள் குடும்பமாக நன்றி செலுத்துகிறோம். இது என்னுடைய 20 ஆண்டு கால ஊழிய பயணத்தில் நான் நினைக்கிறேன் 9வது குருசேகரம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய பணி மாறுதல்கள் நிச்சயமாக புதிய இடங்களில் செல்லுகின்ற போது சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் நற்காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களிலே எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக குடும்ப உறவுகளாய் நாங்கள் உங்களோடு கூட பங்கு பெறுவோம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனக்கு விபிஎஸ்சில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு விபிஎஸ்லேருந்து அடுத்த விபிஎஸ் போகிற வரைக்கும் அந்த டைரக்டராக நான் போகும்போது அந்த விபிஎஸ் டீச்சர்ஸ்க்காக பெயர் சொல்லி ஜெபிப்பேன். அது வந்து என்னுடைய வழக்கம். விபிஎஸ் டீச்சர்ஸ் இந்த வருஷம் வந்தவங்க,
அடுத்த வருஷம் வரைக்கும், அடுத்த விபிஎஸ் போகிற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிப்பேன். இதை நான் குருவானவராக நான் பணி உயர்வு பெறுகின்ற போது என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். இது இன்றைக்கும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். செவல்பட்டி குருசேகரம், பாட்டக்குளம் குருசேகரம், பழனி ரூரல் குருசேகரம், திண்டுக்கல் வடக்கு குருசேகரம், காரைக்குடி குருசேகரம், இவைகளெல்லாம் இன்றைக்கும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களில் நினைவு கூறப்படுகின்றது. ஆக எங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கூறப்படுகின்ற ஒரு திருச்சபை பட்டியலில் நீங்களும் இன்று முதல் இணைந்திருக்கிறீர்கள். மேலவாசல் குருசேகரத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் உங்களையும் தொடர்ந்து உருவாக்குவார். புதிய குருவானவரோடு கூட இணைந்து இறையரசை கட்டுகின்ற பணியில் இணைந்து செயல்படுங்கள். எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாம் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமேனால் சந்திப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. நன்றி. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, மே மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டிலே இந்த மத்தியான நேரத்தில் இந்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து திருச்சபையின் தலைவராக எங்களை வழிநடத்தி எங்களை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய குருத்துவ பணியிலே குருசேகர மாறுதல்களை நாங்கள் சந்திக்கின்ற போது இது போன்ற அனுபவங்களுக்கூடாக நாங்கள் கடந்து செல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவர், இறையரசை கட்டி எழுப்புவதற்கு குறிப்பிட்ட காலங்கள் எங்களை இந்த ஆலயத்திலே பயன்படுத்தினீர். ஆண்டவரை தொடர்ந்து வருகின்ற புதிய குருவானவர் மூலமாக அந்த பணி தொடர இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அருமையான திருச்சபையின் நிர்வாக குழுவினர், பாடகர் குழுவினர், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், இன்னும் பிரத்யேகமான ஊழியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற ஒவ்வொருவரையும், திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கின்றோம். சுவாமி, இந்த ஆசீர்வாதம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலேயும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்றும், இதே சிந்தையோடு ஆண்டவருடைய வருகை மட்டும் அவருக்கென்று ஆயத்தப்படுகின்ற மணவாட்டியாம் திருச்சபையாய் தங்களை அடையாளப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நாங்கள் பயணிக்கின்ற பயணங்களிலேயும் திருச்சபை மக்கள் பயணிக்கின்ற பயணங்களையும் உடன் இருக்க வேண்டும் என்று திருச்சபையின் தலைவராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். வாலிபர் ஐக்கிய சங்கம் மரியாதை நிமித்தமாக ஐயாவை சந்திப்பார்கள். கமிட்டி அங்கத்தினர் அனைவரும் முன்னே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாக குழு அனைத்து உறுப்பினர்களும் முன்னே வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.